திரும்ப திரும்ப கேட்டா மனிதனுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கல என்றால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. உங்களோட என்ன பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை பற்றி ஒரு அவதூறு சொல்லலாம், உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், உங்களை கொடுமைப்படுத்தலாம், உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம், உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம். அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து, யா அல்லாஹ், நீ ரப், நீ மாலிகுல் முல்க், நீ கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த், அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் கிட்ட போய் நின்று அழுங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க. சுஜூதில் இருக்கும் போது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நிறைய கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்கிறார்கள். அந்த டைமை பயன்படுத்துங்க. முழுதையும் அல்லாஹ் கிட்ட கொட்டுங்க. நீங்கள் கொட்டும் போது சின்சியரா கொட்டுங்க. எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ